Warm welcome for Srimad Bhagavatam story series session. நான் இன்னைக்கு ஜெயா விஜயா பத்தி பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகர்ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदे वनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः. मुगं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चगाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृन्द. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण to everyone. Okay. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜெயா விஜயா. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வேதா பேஸ்க்கு இதுக்கு ரிலேட்டட் டாபிக் சாப்டர்ஸ்க்கு போகலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜெயா விஜயா யார்? ஓகேங்களா? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வைகுந்த லோகத்தில் வைகுந்தபுரி இருக்கு இல்லையா, அந்த லோகத்தில் வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து காவலாளியாக இருக்கிறாங்க, டோர் கீப்பர்ஸ். ஓகேங்களா?
ஸோ இந்த வைகுந்த லோகத்துக்கு வந்து இந்த 4 குமாரர்கள் போறாங்க. ஓகேங்களா? 4 குமாரர்கள். ஓகே. அவங்க வந்து இந்த சும்மா வந்து அந்த மேல் லோகத்துக்கு போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவுடைய பிள்ளைகள். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி அந்த 6 டோர வந்து என்ட்ரி பண்ணிட்டார். ஓகேங்களா? 6 டோருக்குள்ள போயிட்டாங்க. 7வது டோர் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த 7வது டோர்ல தான் இவங்க இருக்காங்க. யாரு? இங்க பார்க்குறீங்க பாருங்க. 4 கை ரூபம் கொண்டவங்க. அவர்தான் ஜெயா விஜயன். விஷ்ணுவின் அம்சங்களா இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 குட்டி பசங்க தெரியிறாங்களா? ஆக்சுவலி இவங்க வந்து பிரம்மருடைய பிள்ளைகள். மரிச்சி எல்லாம் இவங்களோட பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரியவங்க வயசுல. பட் அங்க வந்து தோற்றம் பார்த்தீங்கன்னா, 5 வயசு பசங்க. சின்ன பசங்க. நிர்வாணமா ஆடை இல்லாம போறாங்க. இவங்க பேரு பார்த்தீங்கன்னா, சனக, சனா சனாதன, சனாதன, சனத்குமாரா. இவங்க பேரு. ஓகேவா? இவங்க வந்து, "நாங்க உள்ள போணும்னு" சொல்றாங்க. அதுக்கு "இல்லப்பா, இந்த மாரி போக்கூடாதுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்கள யார் வச்சது? நாங்க கடவுள பார்க்கணும்னு வந்திருக்கோம். ஆ நீ வந்து கடவுள பார்க்கக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறல்ல. நீ எல்லாம் இங்க இருக்கறதுக்கே தகுதி இல்ல. நீ போன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ பூலோகத்துக்கு போன்னு சொல்லிட்டு சாபம் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இத வந்து கடவுள் தெரிஞ்சுக்கிறார். ஓகே. அப்புறம் இந்த பிக்சர்ல தெரியுது பாருங்க. இந்த சனத்குமாரர்கள்லாம் வந்து சாபத்த குடுக்குறாங்க. ஓகே. இந்த 4 பேருக்கு போங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஷ்ணு அங்க வரார். ஹியரிங் த கர்ஸ். அவருக்கு வந்து கேக்குது. அவர் உள்ள தானே இருக்காரு. லாஸ்ட் 7த் டோர். அங்க இருக்கிறாரு. இது என்னடா இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அவர் வரார். இம்மீடியட்டா வரார். வந்த உடனே இந்த 4 குமாரர்கள் பாருங்க. அவங்கள பார்த்துட்டு அவருடைய அழக பார்த்துட்டு, நீலமேக வர்ண ஷாமம், தலையில மயில் பீலி, ஓகே. ஆம், ஸ்ரீவத்சம், கழுத்துல கௌஸ்துபமணி, சங்கு, சக்கர, கதை, பத்மா எல்லாம் வச்சிருக்கிற ஆ நாராயணன பார்த்துட்டு நமஸ்காரம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர்ல. அதுக்கு அடுத்தது கடவுள் சொல்றார், "ஜெயா, விஜயா நீங்கலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த இது வந்து என்னால தான் ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். என்னுடைய விருப்பப்படி தான் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ இங்க குமாரர்கள் இருக்காங்க. நாராயணன், லக்ஷ்மி தாயார், ஜெய விஜயன் எல்லாரும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீ வந்து கவலைப்படாத. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நம்ப பார்த்துக்கலாம். இது என்னுடைய இச்சைப்படி தான் நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? அப்புறம் வந்து பூலோகத்துக்கு வராங்க இல்லையா? ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா 2 பேர பார்க்குறீங்க. இந்த ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்யப முனி. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திதி. திதி வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்யப்பர் சாயங்கால நேரத்தில அ பூஜை பண்ணிட்டுருப்பாரு. அந்த சமயத்தில வந்து நான் உங்களோட இருக்கணும். எனக்கு வந்து திருப்தி படுத்துங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து, "இல்ல இந்த சமயம் வந்து நல்ல சமயம் இல்ல. வேண்டாம். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. நீ கேட்கிற மாரி உன் இஷ்டப்படி நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதித்தி வந்து ரொம்ப கம்பல் பண்றாங்க. ஓகேவா? அதித்திக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சோ, எனக்கும் வந்து அது மாரி குழந்தைகள் பிறக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரு வந்து எவ்ளோ சொல்லியும் இவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. சரின்னு போயிட்டு இருக்குறாங்க. அதனால பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரு. ட்வின்ஸ். இரண்யாக்ஷ் இரண்யகசிப்பு அண்ட் இரண்யாக்ஷா. ஓகேங்களா? 2 பேர் பிறக்குறாங்க. ஓகே. ஆ ஆ இங்க பார்த்தீங்கன்னா, இரண்யாக்ஷன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஒரு இரண்யாக்ஷன் வந்து தான் பெரியவரு. இரண்யாக்ஷன் சின்னவரு. இரண்யகசிப்பு வந்து பெரியவர். ஓகேவா? ஸோ ஏன் இது மாரி அரக்கர்களா பிறந்தாங்க? இவங்க அசுரர்களா ஆறாங்க. ஓகேங்களா? இங்க வந்து கடவுள் வந்து ஒரு ஆப்ஷன் குடுப்பார். ஜெயா, விஜயாக்கு. அதாவது 3 பிறவி எடுத்து என்கிட்ட வந்தீங்கன்னா, கெட்டவங்களா இருந்து உலகத்துல இருந்துட்டு என்கிட்ட வரலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், நல்ல பக்தர்களா இருந்தா பல வருஷங்கள் ஆகும். நீங்க எத ஆப்ட் பண்றீங்களோ, உங்க விருப்பத்துல செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல நாங்க எவ்ளோ சீக்கிரம் உங்ககிட்ட வர முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் வந்துடுறோம்ன்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த அசுர வேஷத்த அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இரண்யாக்ஷன் என்ன பண்றாரு, பூமி தாய எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃப்ளூட்டோ ஹெர்த்துக்குள்ள போட்டுர்றாங்க. கர்ப்போதகசாயி ஓஷன்ல போட்டுர்றாங்க. அங்க வந்து புழுதியா இருக்குது. ஓகேவா? ஸோ அது யாருக்கும் தெரியல. யாரடா இது இப்படி பண்ணதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட போயிட்டு சொல்றாங்க.
இது மாரின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்போ பிரம்மா யோசிக்கிறாரு, "இது என்ன பண்றதுன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்காரு. அப்போ அப்போ ஒரு மூக்குல இருந்து வராக அவதாரம் வருது. வரும்போது பார்த்தீங்கன்னா, கட்டை விரல் இருக்கு இல்லையா? மேற்பகுதி அளவுக்கு தான் வந்து அந்த வராக அவதாரம் வருது. பார்த்து வெளிய வந்தவுடனே பிரம்மாண்டமா ஆகாயத்த தொடர அளவுக்கு பெரிய உருவம் எடுத்துடுறாரு வராகர். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பன்றி உருவம் எடுத்தாருன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா, இப்ப எங்க இருக்காங்க? பூமி தாயி புழுதிக்குள்ள இருக்காங்க. கர்ப்போத கடலுக்குள்ள புளூட்டோ ரீஜன்ல இருக்காங்க. அங்க போய் அந்த ஸ்மெல் பண்ணி போனோம்னா யாரால முடியும்? புழுது, சகதி எங்கனாலும் யாரால முடியும்? பன்றினால தான். அதனால தான் அவர் வந்து அந்த உருவம் வராக அவதாரம் எடுத்துட்டு போய் பூமி தேவிய பத்திரமா எடுத்துட்டு வந்தாரு. அப்புறமா வந்து இரண்யாக்ஷன் கூட சண்டை போட்டு அவர வதம் பண்றார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, சரிடா நான் தம்பி இறந்துட்டான். விஷ்ணு வந்து என்னோட குல எதிரி. அ நான் வந்து என் தம்பி இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு பயம். மரணத்து மேல பயம் வந்துருச்சு. பட் அவருக்கு தெரியல. யாரே பிறந்தாலும் இறக்க போறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லையா? பர்த் டேட் இருந்தா டெத் டேட்டும் இருக்கும் தானே! அது நமக்கு தெரியல. பட் நமக்கு படைக்கும்போதே கடவுள் வந்து கடவுளுக்கு தெரியும். இல்லையா? ஸோ, இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிரண்யகசிப்பு எனக்கு மரணமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தவம் பண்றார். ஓகேவா? தவம் பண்றாரு. கடுமையான தவம் பண்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார நோக்கி பண்றாரு? இந்த பிக்சர்ல தெரியுதா? அவரு முழு மனச கான்சன்ட்ரேட் பண்ணி தவம் பண்றாரு. அ ஓகே. இந்த தவம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய உடம்பு பிக்சர் பாருங்க. பாதி உடம்பு வந்து எலும்பு கூடா தெரியுது. பாதி வந்து நல்லா இருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு, செதில்கள் எல்லாம் அவர சாப்பிட்டுருச்சு. அவ்ளோ வருஷங்கள் தவம் பண்றார். ஓகேவா? இது ஏன்னா சத்திய யுகத்தில நடக்குது இல்லையா? அங்க ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, பல லட்சங்கள் இருக்கும். ஏன்? அப்போ வந்து பிரம்மா வந்து என்னப்பா இவரு வந்து அனல் தீ அந்த அனல் வந்து தேவலோகத்துக்கெல்லாம் ஃபீல் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரம்மா வரார். தன்னுடைய வாகனமான ஸ்வான்ல வரார். வராரு, "என்னப்பா என்ன வேணும்னு?" அப்படின்னு கேட்குறார். "எனக்கு மரணமே இல்லாதது ஒரு வரம் வேணும்." அடடா! அப்படியெல்லாம் முடியவே முடியாதுப்பா. நானே கூட இறப்பேன். எனக்கு கூட விதிவிலக்கு இல்லன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜீவராசிகளா பிறந்தவங்க எல்லாரும் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? சரி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனாலும், மிருகத்தாலும் வந்து யாராலும் மரணம் வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதாவது பிரம்மா படைச்ச எந்த உயிரினங்களால எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்குறாரு. 2வது பார்த்தீங்கன்னா, காலையில இறக்கக்கூடாது, நைட்டு நான் இறக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்புறம் ஆகாயத்து மேல இறக்கக்கூடாது, பூமி மேல இறக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. வீட்டுக்குள்ள இறக்கக்கூடாது, வெளிய இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, பல விதமான விஷயங்கள வந்து பிளான் பண்ணி கேட்குறாரு. பிரம்மா என்ன பண்ணாரு, சாங்ஷன் பண்ணிட்டார். சரி போய் எடுத்துக்கோணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அதுக்கு பிறகு வலிமை நெறைய ஆயிடுச்சா, ஸோ அவரு என்ன பண்றாரு, தேவர்கள் எல்லாரையும் போய் டிஸ்டர்ப் பண்றாரு. இரண்யகசிப்புவ பார்த்தா தேவர்கள் பயப்படுவாங்க. அவங்க வீட்ல இந்திரன், சந்திரன் எல்லாம் வந்து அடுப்பாண்ட வேலை செய்றாங்க. ஓகேங்களா? இந்த நவகிரகம்லாம் சொல்றீங்களா, அவருக்கு வந்து படிக்கட்டு மாரி. ஓகே. யம தர்மராஜாலாம் படிக்கட்டு மாதிரி இருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஆ சனி மாத்தமன பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நாரதர் ஒரு முறை வரார். இரண்யகசிப்பு அரண்மனைக்கு. "என்னப்பா பண்ணிட்டுருக்கன்னு?" அப்படின்னு கேட்கிறாரு. ஆ அப்புறம் எல்லாரையும் பார்க்குறார் தேவர்கள். அவர் வந்து என்ன பண்றாரு, "சரி இரு உன் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுதுன்னு" "ஏன் யமதர்மராஜா மேல பின்னாடி பக்கம் கால் வச்சுட்டுருக்க? அவர் வயித்து மேல கால் வச்சா நல்லாருக்கும் தானேன்னு" அப்படின்னு சொல்றார். அப்ப வந்து யார பார்த்து யாருக்கு யமன் சனிய பார்த்தா கேடு வரும் இல்லையா? அதனால இவரு அந்த வார்த்தைய கேட்டுட்டு, அவன திரும்பி படுப்பான்னு சொல்லிட்டு அவரு கால் மேல வைக்கிறார். அப்ப என்ன ஆகுது? சனியோட பார்வை அவர் மேல படுது. இரண்யகசிப்பு. அப்ப இருந்து என்ன தெரியுது? அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அவரு ஏன் அப்படி பண்றாருன்னா, கடவுளுடைய லீலை சீக்கிரமா முடிக்கணுன்றதுக்கோசம். அப்ப இரண்யகசிப்பு இது மாரிலாம் கொடுமை பண்றான். அதனால தேவர்கள் யார்கிட்ட போய் முறையிடுறாங்க? விஷ்ணு கிட்ட போயிட்டு எங்கள காப்பாத்துங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. ஓகேவா? எல்லாரும் அங்க போய் சரண்டர் ஆறாங்க. மீன்வைல் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இரண்யகசிப்பு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். இவர் வந்து தவம் பண்ற சமயத்துல, அவங்க இரண்யகசிப்புவோட மனைவி பெயர் வந்து கயாத்து. கயாத்து வந்து பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அப்போ வந்து இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஆம், இவன் இரண்யகசிப்புனாலே பெரும் தொல்லை. அவன் பையனால வந்தா இன்னும் தொல்லை இருக்க போது. அதனால ஃபர்ஸ்ட் அவனை வந்து சாகடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கயாத்துவ வந்து இழுத்துட்டு போறாங்க. அப்ப இரண்யகசிப்பு அரண்மனையில இருக்க மாட்டார். தவம் பண்றதுக்கு வனத்துக்கு போயிருப்பாரு இல்லையா? ஸோ அந்த சமயத்துல வந்து நாரதர் முனிவர் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க தேவதேவர்களேன்னு கேக்குறார். இது மாதிரின்னு சொல்றாங்க. அத விட்டுடு, அந்த கதைய நான் பாத்துக்கிறேன். வயித்துல இருக்க போறது வந்து பெரிய பக்தரா வரப்போறாரு. அதனால நீங்க வந்து உங்க வேலைய பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, கயாத்துவ தன்னோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா, கதைகள் பாகவதம் அதெல்லாம் சொல்றாங்க. அந்த அம்மாவும் கயாத்து கேட்டுக்கிறாங்க. வயித்துக்குள்ள இருக்கிற பிரகலாதன் இல்லையா? அவரும் கேட்டுக்கிறார். ஓகே. எல்லா கதைகளும் கேட்டுக்கிறாங்க. அந்த அம்மா இருந்துட்டு அங்க சேவை பண்ணி குடுத்துப்பாங்க. அதாவது அந்த ஆசிரமத்த வந்து கிளீன் பண்றது, சமைக்கிறது, கடவுளுக்கு போகா ஆஃபர் பண்றது, அப்புறம் வந்து பூ மாலை தொடுக்குறது, இது மாரி நெறைய வேலைகள் செஞ்சான். ஹிரண்யகசிப்பு வந்தவுனே அந்த அம்மா போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பக்திய பண்ணாங்க. அதுக்கு பிறகு விட்டாங்க. பட் பிரகலாதன் வந்து பாத்தீங்கன்னா, பக்திய கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தாங்க. எப்படி நம்பலாம் ஸ்கூலுக்கு போறோம் இல்லையா? அது மாரி குழந்தைய வந்து குருகுலத்துக்கு அனுப்புறார். ஓகேவா? குருகுலத்துக்கு அனுப்பிச்சு அங்க வந்து சண்டா ஆ வந்து சுக்ராச்சாரிய பசங்க தான் வந்து டீச்சரா இருப்பாங்க. அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. நீ வந்து ஓம் இரண்யகசிப்பாய நமகன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. இவரு என்ன பண்ணுவாரு, தனக்கு பவர் நெறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு, எல்லா கோயில்ல இருக்கக்கூடிய ஆ அர்ச்சா விக்கிரகத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னுடைய விக்கிரகத்த வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணணும். எல்லாரும் வந்து இரண்யகசிப்பாய நமகன்னு தான் சொல்லணும்னு சொல்லுவாரு. அப்ப வந்து பிரகலாதன் அவனுடைய பையன் வந்து அத சொல்ல மாட்டார். அ அ கடவுள தான் போற்றி புகழ்வார். ஓகேவா? ஸோ அவங்க அப்பா வந்து குருகுலத்துலருந்து கூட்டிட்டு வந்த பிறகு, "என்னப்பா எப்படி இருக்கு? என்ன கத்துக்கிட்ட சொல்லுன்னா?" எல்லாமே கிருஷ்ணரும், விஷ்ணுவ பத்தி சொல்லுவாரு. இது என்னடா இது? ஹரிய பத்தி சொல்றான். ஹரி வந்து என் குல எதிரி. அவன பத்தியும் இவன் சொல்றானேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம். ஓகேங்களா? ஸோ சொல்லிட்டு அனுப்புறார். அவங்க அப்பா ஸ்கூல்ல போயிட்டு ஒழுங்கா ஆ சொல்லிக் குடுங்க. சண்டா அமர்க்கா கிட்ட சொல்லுவாங்க. ஒழுங்கா பாடம் குடுத்து விடுங்க. இல்லன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவரு என்ன பண்ணுவாரு, சொல்லிக் குடுப்பாரு. அப்பா நாங்க சொல்லிக் குடுக்குறது அவரு சொல்றதில்ல. அவரா சொல்றாரு. அப்புறம் சொல்லிட்டு, அவன் மாத்திரம் அப்படி இல்ல. கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அப்படியே பண்ணிட்டுருக்காரு. இவரு வந்து நாமத்த வந்து எல்லாருக்கும் சொல்றாரு. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு குருகுலத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து என்ன என் பையனே வந்து எனக்கு எதிரியா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாரு. விஷம் குடுப்பாரு. அப்புறம் வந்து மலை உச்சியிலேருந்து தள்ளி விடுவாரு. கடல்ல வீசி விடுவாரு. கல்லு கட்டி, பாம்புன்னு விஷம் கடிந்த நாகப்பாம்புகளை ஏவி விடுவார். மதம் பிடித்த யானையை அமுச்சு விடுவாரு. எந்த விதத்திலயும் அவரால முயற்சி பண்ணுவாரு. எல்லாத்துலயும் இரண்யகசிப்பு வந்து பயந்துருவார். ஏன்னா எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு, ஐயோ! இவன் வந்து ராஜா ஆயி நான் வயசா இருந்தேன். இவன் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டா என்னோட கதை என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவருக்கு பயம் இருக்கு. சரிடா, என்னடா ஹரி ஹரின்னு சொல்றியே, உன் கடவுள் எங்கடா இருக்கிற? எங்க இருக்காரு? காமிடா அப்படின்னு கேட்பார். எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு அப்படின்னு. உனக்கு எங்க இருந்துடா இந்த வலிமை வந்துச்சுன்னு அப்படின்னு கேட்கிறார். இவ்வளவு அளவுக்கு திறமையும் வலிமை எங்க இருந்துச்சு? ஆ என் வலிமை மாத்திரம் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற வலிமை கூட அந்த ஹரி கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவர் தான் நம்மளுடைய ஆன்மீக தந்தை, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படின்னு சொல்றார். என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். இங்க இருக்க இந்த தூண்ல இருக்க அப்ப வந்து பிரகலாத வந்து ஒரு தூண காமிக்கிறார். அந்த தூண பிளந்து வரவர் தான் நரசிம்மர். இந்த பிக்சர்ல தெரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த பிக்சர்ல இருந்து இந்த தூண்ல இருந்து வெளிய வரார். ஓகேங்களா? அப்போ வந்து ஆ இங்க இந்த பாருங்க, இரண்யகசிப்பு அவர போய் தாக்குறாரு. ஏதோ ஒரு ஜந்து வந்திருக்குன்னு நெனச்சிருக்கு. அவனுக்கு தெரியல. அவன் அஞ்ஞானத்துல இருக்கனால முன்னாடி இருக்கிறது வந்து பரமபுருஷ பகவானே வந்திருக்காருன்றது தெரியல. இல்லையா? சோ அப்போ வந்து அவரோட சண்டை போட்டு அவர வதம் பண்றார். அவரு கேட்ட மாதிரி ஓகேங்களா? இப்போ இந்த உடம்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிங்கம் தலை, உடல் வந்து மனித தலை. உடல் வந்து மனுஷன்து, தலை வந்து சிங்கம்து இல்லையா? ஸோ இது தெரியுதா உங்களுக்கு? அடுத்த பிக்சர் பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு என்ன பண்றாரு, தன்னோட மடி மேல உட்காந்து ஒ ஒ படுக்க வச்சுக்கிறார். இல்லையா? படுக்க வச்சுட்டு தன்னுடைய கூரிய நகங்களால வந்து அவருடைய வயித்த கிழிக்கிறார். இது எந்த இடத்துல நடக்குது? வாசப்படியில நடக்குது. ஸோ வீட்டுக்குள்ளேயும் இல்ல, வெளியவும் இல்ல. ஆகாயத்திலயும் இல்ல, பூமி மேலயும் இல்ல. தன்னோட தொடை மேல வச்சுக்கிறார். எந்த ஒரு ஆயுதங்களும் இல்ல. தன்னுடைய கூர்மையான ஆயுதங்களால. காலையிலும் இல்ல, சாயங்காலமும் நைட்டும் இல்ல. சாயங்கால நேரத்துல இது நடக்குது. ஸோ இப்ப தெரியுதா? மனுஷனும் இல்ல, மிருகமும் இல்ல. அந்த இரண்யகசிப்பு கேட்ட வரத்துக்கு ஏத்த மாரி கடவுள் ஒரு உருவம் எடுத்துட்டு வந்தார்.
எடுத்துட்டு வந்து இந்த வதத்தை முடிச்சார். ஓகேங்களா? இது அவருடைய லீலை. ஓகேவா? அவருக்கு வந்து சண்டை போடணும்னு நினைக்கும் போது இந்த லீலையை அவரே தான் பண்றார். ஓகேங்களா? சோ அப்புறமா பிரம்மா கையில போய் சொல்வார், நீ பாரு உனக்கு வந்து யார் யார் என்ன கேட்கறாங்க அந்த மாதிரி வரத்தெல்லாம் கொடுக்காத. நான் பாரு ரொம்ப ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி என்னோட உருவத்தெல்லாம் நான் மாத்திக்கிட்டு வரணும். இந்த காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. இனிமேல் இந்த மாதிரி வரத்தெல்லாம் நீ கொடுக்காதன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வார்ன் பண்ணிட்டு போவார். ஓகேங்களா? சோ அப்புறம் பிரகலாதா வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுவார். அவரை நோக்கி யாரும் அவர்கிட்ட போக மாட்டாங்க. லக்ஷ்மி தேவி, பிரம்மா, நாரதா எல்லா தேவதேவர்களும் அச்சோ பார்க்கறதுக்கு பயமா இருக்கிறாரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கக்குட்டிக்கு சிங்கத்தை பார்த்தா பயம் இருக்குமா? அது மாதிரி பிரகலாத் மகாராஜா நரசிம்மரை பார்த்து பயப்படவே இல்லை. நாரதர் பிரம்மா நீ போப்பா உனக்கோசம் தான் இந்த அவதாரம் எடுத்தாரு, நீ போன அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஜாலியா அவர்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்றாரு. ஓகே. அப்புறம் வந்து அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்றாரு. இரண்ய வதம் பண்ணாரு இல்ல, அந்த கோவத்துல இருக்கார். சோ இவரை தூக்கிட்டு அவர் தலைமையில கை வைக்கிறார். அப்ப வந்து அந்த குழந்தைக்கு வந்து 5 வயசு. பாடல்லாம் கடவுளை பத்தி பாடல் போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஞானம் இல்ல. இருந்தாலும் தலைமையில யார் கை வச்சது? நரசிம்மர். அதனால ஆத்ம ஞானம் வந்து பிரகலாத ஸ்துதி பண்றார். ஓகேங்களா? இது நமக்கு 7th கேண்டோ பாகவதம்ல இருக்கு. ஓகே. சோ பாடுறாரு. இந்த பாட்டை கேட்டு அவர் குளிர்மையா அடையிறாரு. அதுக்கு அடுத்தது அவர் வதம் பண்ணிட்டு அவருடைய ஹிரண்யகசிப்போட சிம்மாசனத்துல உட்காந்துக்கிறார். அப்புறம் வந்து ஆஹ் எங்க அப்பாவை வந்து பிளஸ் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. உன்னை மாத்திரம் இல்ல, 21 தலைமுறையும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ஆசீர்வாதம். சோ அதனால நம்ம வீட்டுல நம்ம ஒருத்தர் பக்தரா ஆனா கூட நம்ம பல தலைமுறைகள் வந்து நன்மை அடைவாங்க. ஓகேங்களா? நம்ம அப்புறம் நாளைக்கு வந்து ஏகாதசி. எவ்வளவு அளவுக்கு நாம ஜபம் பண்ண முடியுமோ அவ்வளவு அளவுக்கு நம்ம நாம ஜபம் பண்ணலாம். சரிங்களா? சோ இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. யாரு இது? ஜெயா விஜயா இரண்யாக்ஷா இரண்யகசிப்பு வந்தாரு. அவங்களுடைய கொல்றதுக்காசம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு வந்தார் இல்ல. இது வந்து சத்தியுகத்துல நடந்தது. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது பிறப்பு. அப்ப வந்து என்னவா வராங்க? ராவணன் கும்பகர்ணனா வராங்க. இவன் நமக்கு தெரியும் இல்லையா? ராவணன் வந்து ஒரு சிவன் பக்தன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? செய்யத்தகாத வேலையை செய்யறாரு. என்ன பண்ணாங்க? முனி வேஷத்துல வந்து சீதா மாதாவை கடத்திட்டு போறார் இல்லையா? சோ விபீஷணன் அட்வைஸ் பண்றான், இல்ல நீங்க பண்றது தப்பன்னா நீங்க வந்து அவங்கள அமுச்சு விட்டுடுங்கன்னு. அப்புறம் ராவணன் கிட்ட வந்து அனுமன் வந்து தூதுவரா போறார். அவர் என்ன பண்ணாரு? நெருப்புல வால்ல வந்து நெருப்பு வச்சு விட்டார் இல்லையா? சோ அப்புறம்னால எவ்வளோ பண்ணி அவர் சமாதானத்துக்கு வரல. அதனால என்னாச்சு? பாலம் கட்டி அங்க வந்து ராமர் போறார். ராமர் போயிட்டு யுத்தம் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் கும்பகர்ணன் இறக்குறாரு. அதுக்கு அடுத்தது ராவணன் வரார் இல்லையா? சோ ராவணன் வராரு. இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு. ஏன்னா ராவணனை கூட மன்னிக்கும் தன்மை யாருக்கு இருக்கு? ராமருக்கு இருக்கு இல்லையா? சோ இங்க வந்து ராமருடைய குணாதிசைகளை நம்ம லைஃப்ல வந்து வளர்த்துக்கணும். பொறுமை, பொறாமையின்மை, அமைதி அதெல்லாம் வந்து கத்துக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ராவணனையும் இவர் கொல்றார். ஓகேவா? இது ரெண்டு பர்த். இது 3ஆவதா என்ன பிறக்குறாங்க? இந்த 2 விஷயத்த அவதாரத்திலயும் இது வந்து ஆஹ் திரேதா யுகத்துல நடக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3வது யுகம் எதுன்னு பாத்தீங்கன்னா துவாபர யுகம். துவாபர யுகத்துல யார் வர்றது? சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே ஸ்வயம் ரூபமா அவர் வரார் இல்லையா? அந்த சமயத்துல யார் இந்த ஜெய விஜயன் என்னவா பிறக்குறாங்க? சத்திரிய குடும்பத்துல பிறக்காங்க. இதுவரையும் அசுர குடும்பத்துல பிறந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிசுபாலா தண்டவக்ரவா பிறக்குறாங்க. ஓகே. அதுவும் கிருஷ்ணருக்கு வந்து கசின்ஸ் ரிலேட்டிவாவே பிறக்குறாங்க இல்லையா? இப்போ நமக்கு தெரியும் சிசுபாலாக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கண்கள் கைகள்லாம் இருக்கு. ஓகே. அப்ப வந்து அவங்க அம்மா வந்து வருத்தப்படுறாங்க, என்னடா என் குழந்தை இவ்வளவு அளவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா அப்நார்மலா அருவருப்பா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஒரு ஜோசியர் சொல்வாரு, இவங்கள ஒருத்தவங்க வந்து பாப்பாங்க. அப்ப வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கை கண்கள்லாம் மறைஞ்சிடும். அவங்களாலதான் வந்து அவனுக்கு மரணமும் சொல்றாங்க. ஒரு நாள் வந்து நிறைய விருந்தாளி வருவாங்க போவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை, எங்கடா மறைஞ்சிச்சான்னு போய் பார்ப்பாங்க. ஒன்னும் ஆகல. சோ ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் வர்றாரு. பார்த்தா அந்த கண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிடுது. அப்ப வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், என் பல்ல வந்து நார்மல் ஆயிட்டேன். இன்னொரு பக்கம் என்ன துக்கம், அவனுடைய மரணம் வந்து இருக்கு
அவனை மரணிக்கக்கூடிய வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியுது யார் அது இப்ப பரிசன் பார்த்தேன் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கிட்ட அவங்க அம்மா கேட்பாங்க, என் பையன் வந்து எதை பண்ணாலும் தப்பு பண்ணா மன்னிச்சிருப்பான் அப்படின்னு. சரி பண்றேன், பட் எண்ணிக்கை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றேன். 100 எண்ணிக்கை வரையும் பொறுமையா இருப்பேன், அதுக்கு பிறகு வந்து நான் அவனை வதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றேன். வேற வழி இல்லை இல்லையா, சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஓகே. அப்போ வந்து என்ன ஆகுது, அவருக்கு சிசுபாலனுக்கு ரொம்ப பொறாமை. எப்பவுமே கிருஷ்ணரை வந்து ஏதாவது தூத்திட்டே இருப்பான். ஓகே. இது மாதிரி கவுண்ட் டவுன் அவர் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ராஜசூய யக்ஞம் நடக்குது யுதிஷ்ட மகாராஜா தலைமையில. அப்ப எல்லாரும் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இந்த சிசுபாலா சும்மா இல்லாம எப்பவுமே வந்து ஏதாவது டீஸ் பண்ணுவான் இல்லையா. அப்புறம் ருக்மிணி தேவிய வந்து கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி ருக்மி இருக்காங்க இல்லையா, ருக்மிணியோட அண்ணன் வந்து சிசுபாலனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. பட் ருக்மிணி தாயாருக்கு வந்து கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஓகே. ஸோ அவருக்கு வந்து அங்கேயும் வந்து ருக்மிணி தேவியை வந்து கிடைக்காம போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயத்துல இவருக்கு கிருஷ்ணர் மேல பொறாம, திட்டிகிட்டே இருப்பார். இந்த ராஜசூய யக்ஞம் அதாவது 100வது திட்டும் போது அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வந்து அமுச்சு விடுறாரு. அப்ப என்ன ஆகுது, அவருடைய தலை வந்து கட் ஆகுது. அவருடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய உடம்புல வந்து மர்ஜ் ஆகுது. ஓகேங்களா. முக்தி அடைகிறார். ஓகேவா. சோ இது எல்லாரும் யுதிஷ்ட மகாராஜ் எல்லா பாண்டவர்கள்லாம் பாக்குறாங்க. ஓகே. சோ இதுதான் வந்து 3வது பிறப்பு. இது வந்து எப்ப நடந்துச்சு, துவாபர யுகத்துல கிருஷ்ணர் இருக்கும்போது. ஓகேங்களா. இது மாதிரி 3 ஜென்மத்தை எடுத்து அவங்க வந்து ஜெயா விஜயன் வந்து தன்னுடைய நித்திய லோகத்துக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. ஓகேவா. விஷ்ணுவுடைய லீலை, அவரோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஜெயா விஜயா ரிட்டர்ன் பேக் டு வைகுந்த லோகா பாடி ஹாய், எங்க வேலைக்கு நாங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஹாயா வந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேதாபேஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ வைகுந்த லோகம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஓகேங்களா. இங்க இருக்காங்க இல்லையா 4 குமாரர்கள், பிரம்மாவுடைய குமாரர்கள் சனக, சனாதன, சனந்த, சனத்குமாரா. இவங்க இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் ஊரெல்லாம் பார்த்துட்டு வராங்க. ஆன்மீக ஆகாயத்துக்கு போறாங்க. அங்க வந்து பௌதிக கலக்கங்கள் எதுவுமே இல்லை. அங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பிளானட் வைகுந்தான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. ஓகே. போறாங்க. ஆஹ் அங்க வந்து அவ்வளவு அளவுக்கு மோட் ஆஃப் குட்னஸ் தான் இருக்கு. அங்க வந்து இக்னோரன்ஸ், ரஜஸ், தமஸ் அதெல்லாம் குணமே இல்லை. ஓகே. எல்லாமே அங்க வந்து சுத்வ குணம் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைர் ட்ரீஸ் இருக்கு. அங்க ஃபாரஸ்ட்ல காடுகள் இருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ். அங்க டிசைர் ட்ரீஸ் இருக்கு. எல்லா காலங்களிலும் எல்லா விதமான மலர்கள் பழங்கள் எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா. நம்ம லோகத்துல மாத்திரம் இல்ல, மேங்கோ சீசன்னா மேங்கோ மாத்திரம் கிடைக்கும் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஓகேவா. ஸோ ரொம்ப எல்லாம் அழகா இருக்கு. இயற்கைகள், செல்வ வளங்கள் எல்லாமே இருக்கு. அதனால என்ன ஆகும், இயற்கையாவே அங்க பறவைகள்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா. குக்கு, கிரேன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல மலர் கொடுக்கக்கூடிய மந்தாரா, குண்டா, குரபகா, புத்பலா, சம்பகா அந்த மலர்கள்லாம் இருக்குது. அங்க எல்லாரும் வைகுந்தவாசிகள்லாம் ஏரோப்ளேன்ல தான் போவாங்க. ஓகேவா. சோ அது அதெல்லாம் எதனால ஆனப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தாலும், எமர்லாண்ட், லாஸ்லி அது மாதிரி உயர்ந்த கற்களால ஆனது. ஓகேவா. சோ இந்த இடத்துக்கு போறாங்க. ஓகே. போறாரு. 6 கேட்ட போயிடுறாங்க பாருங்க. வைகுந்தபுரியில 6 கேட்டு கேஷுவலா உள்ள நுழைஞ்சு போயிடுறாங்க. 7வது கேட்டு போகும்போது அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்க 2 டோர் கீப்பர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஜெயா விஜயா. ஓகே. அவங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு கோல்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க தடுக்கிறாங்க, இந்த 7th டோராண்ட தடுக்கிறாங்க. அந்த டோர் எப்படி ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தாலும் டைமண்டாலும் ஆகியிருக்குது. ஓகேவா. சோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து கோபம் வருது.
கோவம் வந்து இவங்க வந்து சாபம் குடுக்குறாங்க. "நீங்க என்னப்பா பண்றீங்க வேலையன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல இவங்க சாபம் குடுத்தத கேட்டவுடனே ஹரி வந்தாருன்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் என்னோட லீலை தான். சரி, யார் ஒருத்தன் பிராமணன வந்து மதிக்கலையோ, அவங்கள வந்து கண்டிப்பா தண்டிக்கப்படணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் வந்து என்னுடைய சேவர்கள வந்து நான் தண்டிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரின்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ, ஆ இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? டேக் ஹோம் மெசேஜ் நம்ம பிராமணர்கள வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த பூலோகத்துக்கு விழுந்துடுறாங்க. பூலோகத்துக்கு விழுந்த பிறகு, ஆ நம்ம ஸ்டோரி சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் நடக்கும். அதாவது 3 யுகத்துல 3 அவதாரங்களா எடுத்துட்டு வருவாங்க. சத்தியுகத்துல வந்து இரண்யகசிப்பு, இரண்யாக்ஷா. ஓகே. கொன்னவரு வந்து வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். 2வது யுகம், அதாவது துவாபர யுகத்துல அது திரேதா யுகத்துல ராமர் வராரு. ராமர் வந்து ராவணனையும், கும்பகர்ணனையும் கொல்றாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரேதாயுகம். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வராரு. கிருஷ்ணர் வந்து சிசுபால தண்டவக்ரவ கொல்றார். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம எப்பவுமே கடவுளுடைய தாமரை திருவடியில வந்து நம்ம மனச எப்பவுமே அங்க வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி வைக்கிறதுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை எல்லாம் போயிட்டு நம்ம பக்தியில முன்னேறுவோம். நம்மளுடைய நித்திய லோகமான வைகுந்த லோகத்துக்கு நம்மளும் போணும். இல்லைங்களா? அப்படி பிரயத்தனம் பண்ணணும். ஓகே. ஸோ இங்க நம்ம நிறுத்திக்கலாம். வாஞ்சா கல்பத்தருப்யஷ கிருபா சிந்து பయేவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः अनंत कोटि वैष्णव वृंद की जय नामाचार्य हरिदास ठाकुर की जय जगतगुरु श्रील प्रभुपाद की जय निताय गौरव प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा टू एवरीवन।